உங்க 2 பேருக்கும் ஒரு நல்லது நடக்குது. ஒரு மகனா அத பக்கத்துல இருந்து பார்க்க கூட அவருக்கு உரிமை இல்லைன்னு சொல்றது நியாயமா? என்ன செஞ்சு என்ன பிரயோஜனம் திலகா? அவன் குடமா பாலை கொண்டு வந்து இந்த குடும்பத்துக்காக கொடுத்துருக்கலாம். கடைசியில ஒரு துளி விஷத்தை கொட்டின மாதிரி பண்ணிட்டானே. பால் கொடுத்தவங்கிறதுனால விஷத்தை கொட்டினதை மறக்காம முடியும்? சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க மாமா. விஷம்னு நீங்க தான் சொல்றீங்க. அது விஷம் இல்லைன்னு நிரூபிப்பேன்னு சொல்லிதான் சத்யா வெளியே போயிருக்கா. அவர் செஞ்சது குற்றம்னு இன்னும் நிரூபணம் ஆகல. நாம எல்லாம் அசிங்கப்பட்டோமே, அதை மறக்க முடியுமா? நடு வீட்டுல வந்து அந்த மூர்த்தி எவ்வளவு மானக்கேடா கேட்டு போனான். அவன் கேட்ட கேள்விக்கெல்லாம் ஒரு வார்த்தை நம்மளால பதில் சொல்ல முடியுதா? இந்த வீட்டுல அவன் இருந்த நிலைமை என்னன்னு யோசிச்சு பாரு. ஆனா அவன் முன்னாடியே நாம எல்லாரும் கூனி குறுகி நிக்கிற மாதிரி ஆயிப்போச்சே. அதை மறந்துட்டியா? அவன் தப்பு பண்ணலன்னு நிரூபிச்சுட்டு அதுக்கப்புறம் தாராளமா வரட்டும். சரி மாமா, நீங்க நியாயமானவரு. நீங்க சொன்னா அது நிச்சயமா சரியாதான் இருக்கும். நான் 2 கேள்வி கேக்குறேன். என்ன தப்பா நினைச்சுக்காதீங்க. சொந்த பந்தம் ஊர் உறவுன்னு அத்தனை பெரிய ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டுருக்கோம். வரவங்க எல்லாரும் ஒரு மகன் மட்டும் வரலன்னதும் என்ன ஏதுன்னு கேட்பாங்கல்ல, அதுக்கு என்ன பதில் சொல்வீங்க? அது அது வந்து ஏதாவது சொல்ல வேண்டியதான். அதுக்காக பொய் சொல்ல முடியுமா? இந்த மாதிரி நடந்துச்சு அதுக்காக வெளியே அனுப்பிட்டோன்னு சொல்லதானே செய்வீங்க. வரவங்க எல்லாரும் விஷயம் தெரியாமையா வருவாங்க? எல்லாருக்கும் விஷயம் தெரிஞ்சிருக்கும். அப்படியே தெரியலனாலும் இப்ப தெரிஞ்சா தப்பு ஒண்ணு இல்ல. இவன் ஒரு பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்திருக்கான். அதனாலதான் எங்க அப்பா வெளியே அமிச்சிட்டாருன்னு சொன்னா அப்பா மேல மரியாதை கூடும். பெத்த பையன் தப்பு செஞ்சா மறைக்கிற இந்த காலத்துல மகன் தப்பு செஞ்சான்னு தெரிஞ்சதும் வெளியே அமிச்ச நியாயஸ்தர்னு அப்பாவை பெருமையா தான் பேசுவாங்க. அப்ப சத்யா சொன்ன மாதிரி பிரகாஷ் தப்பே செய்யலன்னு நிரூபிச்சிட்டா? பிரகாஷ் சரியாதான் இருந்திருக்காரு, சங்கீதா தான் பொய் சொல்லிட்டா நிரூபிச்சிட்டான்னு வைங்க. அப்ப என்ன செய்வீங்க? ஒவ்வொரு சொந்தக்காரங்களை கூப்பிட்டு எங்க வீட்டு பையன் தப்பு செய்யலன்னு சொல்லுவீங்களா? அப்படி சொன்னாலும் அவங்க அதை நம்புவாங்களா? இது பாவம் மாமா. வீட்டுக்குள்ள விடாம இருக்கிறத கூட நீங்க சரி பண்ணலாம். அது பெரிய விஷயமா மனசுல தங்காது. ஒருவேளை பிரகாஷ் தப்பு பண்ணலன்னா அவரை இந்த 60ஆம் கல்யாணத்துக்கு வரவிடாம பண்ணது காலத்துக்கு உங்க மனசு உறுத்தாதா? தப்பு பண்ணாத பிள்ளைய அநியாயமா தண்டிச்சிட்டோமேன்னு மனசாட்சி உங்களை கேள்வி கேட்காதா? அவர் நிரூபிச்சதுக்கு அப்புறம் இன்னொரு 60ஆம் கல்யாணம் பண்ணி ஆசீர்வாதம் தான் கொடுக்க முடியுமா? சொல்லுங்க மாமா. திலகா கேக்குற கேள்வி ரொம்ப நியாயமானதுங்க. அப்படி பிரகாஷ் நிரூபிச்சிட்டானா நம்மால அந்த குற்ற உணர்ச்சியை தாங்க முடியாதுங்க. ஒருவேளை பிரகாஷ் நிரூபிக்கலைன்னா கூட அதுல என்ன நஷ்டமாயிட போகுது? 1000 பேர் கோயிலுக்கும் ஃபங்க்ஷனுக்கும் வராங்க. அதுல ஒருத்தர் பிரகாஷ்னு நினைச்சிட்டா போச்சு. ஆனா தப்பு பண்ணலன்னு நிரூபிச்சிட்டா இது எவ்வளவு பெரிய தண்டனையா போகுமாமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஏங்க வந்துட்டு போகட்டுங்க. என்ன இருந்தாலும் அவன் என்னோட மகங்க. அவன் தப்பு பண்ணிருக்க மாட்டான்னு நான் நம்புறேன். வீட்டுக்கு தானே அவன் வரக்கூடாது, கோயிலுக்கு வந்துட்டு போட்டுவே. சரி, நீங்க சொல்றதுலயே ஒரு நியாயம் இருக்கு. வந்துட்டு போட்டோம். எனக்கு என்னவோ அது சரியா படலப்பா. இல்லடா, கொலை குற்றவாளியா இருந்தாலும் சட்டம் அவனோட உரிமையை பறிக்கிறது இல்ல. பிரகாஷ் இந்த வீட்டு பிள்ளை, அவன் வந்துட்டு போட்டோம். யாரும் அவனை தடுக்க வேண்டாம். மாமாவே மனசு மாதிரி வந்துட்டு போட்டோன்னு சொல்றப்போ நீங்க ஏன் தடுக்கிறீங்க? நான் ஒன்னும் சொல்லல, அவன் பாட்டுக்கு வந்துட்டு போட்டோம். ஆனா நான் என் வாயால அவனை வான்னு சொல்ல மாட்டேன். அதுக்கு நான் இருக்கேன், அத்தை இருக்காங்க, நாங்க பாத்துக்கிறோம். நம்ம பண்ணுங்க. ஆனா ஒண்ணு திலகா, இந்த ஃபங்க்ஷனுக்கு வர்றதுக்கு ஒத்துக்கிட்டேங்கிறதுனால நான் அவனை மன்னிச்சிட்டதா அர்த்தம் இல்ல. நீ அதை புரிஞ்சுக்கணும். நீங்க வந்துட்டு போகட்டும்னு சொன்னதே பெரிய விஷயம் மாமா. அவரு தப்பு பண்ணலன்னு நிரூபிச்சு நிச்சயமா இந்த வீட்டுக்குள்ள வருவாரு. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. அத்தை, நான் இப்பவே போன் பண்ணி சொல்றேன். எல்லாம் சீக்கிரமா சரியா போயிடும்க்கா. அவங்க யாரும் மாமாவை நம்பலனாலும் நாங்க நம்புறோம்க்கா. நிச்சயமா நீ உண்மையை நிரூபிச்சு அந்த குடும்பத்துல மகாராணி மாதிரி வாழ்க்கை நடத்த போற. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குக்கா. அந்த நம்பிக்கை தாண்டி எனக்கு இன்னும் பக்கபலமா இருக்கு.
மாமா நீங்க மனசை விட்டுறாதீங்க. அக்கா இருக்கிற வரைக்கும் உங்களை விட்டு கொடுக்கவே மாட்டா. என்னை என் அப்பா அண்ணனுங்க தவிர யாருமே விட்டு கொடுக்கலையே. உங்க அப்பாவை நான் எவ்வளவு அவமானப்படுத்திருப்பேன். உங்களே நான் இன்சல்ட் பண்ணிருக்கேன். பணத்தை முகத்துல விட்டு எறிஞ்சிட்டு அசிங்கமா பேசிட்டு வந்திருக்கேன். உங்க அம்மாவை நான் பேசாத பேச்சா எதையும் மனசுல வச்சுக்காம நாங்க தனியா நிக்கிறோம்னு தெரிஞ்சதும் ஓடோடி வந்திருக்கீங்க பாருங்க. இப்பதான் இந்த உறவோட அருமை எனக்கு புரியுது. நீங்க புரிஞ்சுக்கலங்கிறதுக்காக கெட்டவர் ஆயிடுவீங்களா மாமா? கோவப்பட்டாலும் திட்டினாலும் நீங்க எவ்வளவு நல்லவர்னு எங்களுக்கு தெரியும். ஒரே ஒரு விஷயம், இந்த விஷயத்துல யார் உறவு யாரு பகன்னு எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. பெத்தவங்களா இருந்தாலும் கூட பிறந்தவங்களா இருந்தாலும் கஷ்டம்னு வந்தா கூட நிக்கிறது யாருன்னு இப்பதான் எனக்கே புரியுது. உங்களுக்கு நான் செஞ்சதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு வருத்தப்படுறேன். பிரகாஷ், எதுக்கு பழசெல்லாம் பேசிக்கிட்டு? நடந்ததெல்லாம் நல்லதுக்காக தான் நடந்ததுன்னு நினைச்சுக்கோங்களேன். இத்தனை நாள் உங்களுக்கும் சத்யாவுக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாம் இருந்துச்சு. இப்ப இந்த விஷயம்னால தான் 2 பேரும் ஒண்ணா இருக்கீங்க. இதுக்காக தான் இவ்வளவு பெரிய பழி உங்க மேல விழுந்துச்சுன்னு நினைச்சுக்கோங்களேன். ஆமா, சத்யா தான் எனக்கு எல்லாமே சுரேஷ். சத்யா என் மேல நம்பிக்கை வைக்கலன்னா நான் நிச்சயம் தோத்து போய் நின்னுருப்பேன். போராடுறதுக்கு கூட சக்தி இருந்திருக்காது. இந்த விஷயத்துலன்னு இல்ல, எல்லா விஷயத்திலையும் எனக்கு சப்போர்ட் சத்யாதான். என்னோட பலமும் சத்யாதான். இவ இருக்கிறப்போ நாங்க போராடி நிச்சயம் ஜெயிச்சிருவோம். எனக்கு நம்பிக்கை இருக்கு. ரொம்ப சந்தோஷம் மாமா. சரி, இதே எவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்க போறீங்க? தாரிணி, நீயே லேசா வெளுத்த மாதிரி இருக்க. ஒழுங்கா சாப்பிடுறியா? அதெல்லாம் கரெக்டா சாப்பிடுறேன்க்கா. இது பாரு, வைட்டமின்ஸ்க்கும் மினரல்ஸ்க்கும் மாத்திரை சாப்பிட வேண்டாம். அதுக்கு தேவையான பழம் காய்கறின்னு சாப்பிடு, அதுவே போதும். எல்லா மினரல்ஸும் கிடைச்சிரும். அதே மாதிரி நேரத்துக்கு சாப்பிடு. பசி எடுத்ததுக்கு அப்புறம் சாப்பிடு, அதுதான் ரொம்ப முக்கியம். சரிக்கா. தாரிணி, அதே மாதிரி மனசை எப்பவுமே சந்தோஷமா வச்சுக்கோ. குழந்தை வயித்துக்குள்ள தானே இருக்குன்னு நினைக்காத. வயித்துல கருவா இருந்தாலும் அதுக்கும் காது கேட்கும். அதனால இப்ப இருந்தே அதுகிட்ட அப்பப்ப பேசு. நல்ல மியூசிக் கேளு. ஒரு கழிச்சுதான் படுக்கணும். படுத்து எந்திரிக்கிறப்ப பட்டுன்னு எந்திரிக்காத என்ன? அத நல்லா சொல்லு சத்யா. எதுக்கு எடுத்தாலும் படக்குன்னு படுக்கிறது, படக்குன்னு எந்திரிக்கிறது, எல்லாத்துக்கும் அவசரம். என்ன தாரிணி இது? அக்கா பழக்க தோஷம்க்கா. மாத்திக்க முயற்சி பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். மாறணும் தாரிணி. நமக்குள்ள ஒரு உயிர் உருவானதுக்கு அப்புறம் அதுதான் நம்ம உலகமே. அதுக்காக நம்ம உடம்ப ஆரோக்கியமா வச்சுக்கணும். சரி, வாக்கிங்லாம் போறதானே? அது மட்டும் கரெக்டா போயிடுறா. செத்து பொழைக்கிறதா சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு பிரசவம் மறு ஜென்மம். பொண்ணா இருந்த நீ தாயா மாறுற தருணம் அதுதான். நல்லபடியா உனக்கு குழந்தை பொறுக்கட்டும். கூடிய சீக்கிரம் என்னையும் இவரையும் பெரியம்மா பெரியப்பான்னு கூப்பிட்டுக்கிட்டு நம்ம வீட்டுல ஓடி ஆடுறதுக்கு ஒரு குட்டி வேணும். அதுதான் என்னோட ஆசையே. சரி, 2 பேரும் இருங்க, நான் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். வேண்டாம் சத்யா, எது வந்தோம் நேரப்படி சாப்பிடணும்னு சொல்லியிருக்கேன். தேவையில்லாத நேரத்தில் டீ காஃபி கூட நிறுத்தியாச்சு. இவளுக்காக நானும் நிறுத்திட்டேன். சரி, நாங்கள் கிளம்புறோம். 2 பேரும் முடிஞ்சா வீட்டுக்கு வாங்க. அப்பா ரொம்ப சந்தோஷப்படுவாரு. சரி. பார்க்கலாம். சரி வரேன்க்கா. வரேன் மாமா. சரி, போயிட்டு வாங்க. பத்திரமா போயிட்டு வா. இத்தனோண்டு வாண்டு மாதிரி இருந்தா விவரமே பத்தாதுன்னு நினைப்பேன். எத்தனை கஷ்டத்தை தாண்டி இப்ப தாயாவும் ஆக போறா. அவளை நினைச்சா ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. என்னாச்சுங்க? தாரணிக்கு நீ வரிசையா அட்வைஸா கொடுத்துக்கிட்டு இருந்தியே, அதை பார்த்தது எனக்கு பிரமிப்பாயிடுச்சு. மனசுக்குள்ள என்னென்னவோ ஓட ஆரம்பிச்சிருச்சு. அதுவா, நம்ம மகாவை வயித்துல சுமந்துப்போ தேடி தேடி படிச்சு தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் தாங்க இதெல்லாம். எல்லா கனவும் தான் கலைஞ்சிருச்சே. நெட்ல தேடி தேடி படிச்சது மகா தங்கலனாலும் படிச்சதெல்லாம் அப்படியே மனசுல தங்கிருச்சு. மகா மகான்னு நீங்க தான் அவ்வளவு பிரியத்தோட இருந்தீங்க. இப்ப வரைக்கும் உங்க கனவு கலைச்சு குற்ற உணர்ச்சி எனக்குள்ள இருக்குங்க. மகா போனா என்ன, சத்யா இருக்காளே, அது போதும் எனக்கு. இல்லைங்க, நான் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்திருந்தா இந்நேரம் மகாக்கு 2 வயசு ஆயிருக்கும். மகாவை பறி கொடுத்ததுனாலயோ என்னவோ இது வரைக்கும் எனக்கு எதுவுமே தங்க மாட்டேங்குது. ஆ
வந்ததுக்கு நீ எந்த வகையிலையும் பொறுப்பில்ல. ஆனா அதை வச்சு நான் உன்னை எவ்வளவு கஷ்டப்படுத்தினேன். டைவர்ஸ் வரைக்கும் போனனே, எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் அது. உன் தங்கச்சிக்கு எவ்வளவு விஷயம் சொல்றேன்னா உன் மனசுக்குள்ள ஆசை எவ்வளவு பெருசா இருந்திருக்கும். எதையுமே மதிக்காம ரிப்போர்ட் மாறினது கூட ஒன்ன குறை சொல்லி எவ்வளவு கஷ்டப்படுத்திருக்க. கொஞ்சம் இல்ல, முழு தப்பு என்னோடதுதான். இப்படியே மாத்தி மாத்தி நான் தான் தப்பு பண்ணேன்னு 2 பேரும் பேசிட்டு இருந்தா எல்லாம் சரியா போயிடுமா? விடுங்க, பரவாயில்ல. திலகாணிதான். சொல்லுங்க நீ. பிரகாஷ், மாமா அத்தைக்கு 60ஆம் கல்யாணம் வச்சிருக்கு. நாளைக்கு நம்ம 3வது தெருவுல இருக்கிற கோயிலை வச்சு நடத்தலாம்னு முடிவு பண்ணிருக்கோம். ரொம்ப சந்தோஷம் அண்ணி. நாளைக்கு அம்மா அப்பாக்கு 60ஆம் கல்யாணம் வச்சிருக்காங்களா? நம்மளும் வரலாமான்னு கேளுங்க. அண்ணி தாராளமா வரலாம். நீங்க 2 பேரும் கட்டாயமா வரணும்னு தான் நான் இப்ப ஃபோன் பண்றேன். ஆனா அண்ணி, வந்தா அப்பாவுக்கும் பிடிக்காது, குமாருக்கும் பிடிக்காது. ராஜுவை பத்தி கேட்கவே வேண்டாம். அதெல்லாம் எல்லார்கிட்டயும் நான் பேசிட்டேன். எல்லாரும் உங்களை வரலான்னு சொல்லிட்டாங்க. என் வீட்டுக்காரர்கிட்ட நான் பேசிக்கிறேன். நீங்க 2 பேரும் கட்டாயமா வரீங்க. மாமா அத்தை கிட்ட ஆசீர்வாதமும் வாங்கிக்கிறீங்க. கட்டாயம் வரோம் அண்ணி. பிரகாஷ், வாக்கு கொடுத்திருக்க, கட்டாயமா வந்துடணும். சத்யா கிட்ட சொல்லிடு. சரி. சரி, வச்சிடுறேன். நம்ம போய் ஆசீர்வாதம் வாங்கிக்கலாங்க. ஆசீர்வாதம் வாங்கினா பெரிய புண்ணியம். என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, ஆனா வரேன்னு சொல்லிட்டேன். பாப்போம். திலகா, ஆ? மாவுல எல்லாம் பறிச்சுட்டு வந்திருக்கேன். போதுமா ஆ, பாரு. போதும் மாமா. இதெல்லாம் நான் எடுத்து வச்சுக்க மாட்டேனா? குழந்தைங்களை ரெடி பண்றதுக்கு உனக்கு நேரம் சரியா இருக்கும். ஆமா, குத்து விளக்கு எடுத்து வச்சிட்டியா? பையில எடுத்து ஓ, இங்க வச்சிருக்கேன். இருக்கா? பொறுப்பே இல்ல இந்த ராஜுக்கு. இங்க இவ்வளவு வேலை இருக்கு, எதையும் பார்க்காம அவன் பாட்டு கோயிலுக்கு போயிட்டான் பாரு. அங்கேயும் ஏற்பாடு ஆமாமா, பண்ணுவோம்ல. ரொம்ப பொறுப்பா ஏற்பாடு பண்றாரு. மோனி விடு மோனி. மோனி வேண்டாம், விடு மோனி. என்னப்பா இது, முகூர்த்த நேரத்துக்குள்ள கோயிலுக்கு போக வேணாமா? இன்னும் ரெடி ஆகாம இருக்கீங்க? நீங்க எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து சந்தோஷமா பண்ணா 60ஆம் கல்யாணம் பண்ணிக்கலாம்டா. இப்படி ஆளுக்கு ஒரு மூலை எல்லாரும் பிரிஞ்சு இருக்கும்போது இதெல்லாம் ரொம்ப தேவையா? என்னப்பா இது, இப்ப போய் பெரிய குண்டை தூக்கி போடுறீங்க? எல்லாரையும் கூப்பிட்டாச்சு. இந்நேரம் எல்லாரும் கோயிலுக்கு வந்திருப்பாங்கப்பா. இந்த நேரத்துல மனசு சரியில்லை, இதெல்லாம் தேவையான்னு கேட்டா என்ன பார்த்தோம்? மாமா, நீங்க சொன்ன மாதிரி தானே எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். கிராண்டா வேண்டான்னு சொல்லிட்டீங்க. அப்படித்தானே நடத்துறோம். சிம்பிளா கோயில வச்சு பண்ண சொன்னீங்க. அந்த மாதிரி கோயில தானே ஏற்பாடு பண்ணிருக்கு. இந்த நேரத்துல வரமாட்டேன்னு சொன்னா என்ன அர்த்தம் மாமா? மனசு ஒப்பல திலகா. இவன் ஒரு தனி மரமா நிக்கிறான். பிரகாஷும் சத்யாவும் இந்த வீட்டுல இல்ல. அவன் தப்பு பண்ணினான்னு நான் தான் அவனை வெளியில அனுப்பிச்சேன். இருந்தாலும் சந்தோஷமே இல்லாத ஒரு மனநிலையில இந்த 60ஆம் கல்யாணம் எங்களுக்கு தேவையா? ஆமாப்பா, நானும் இப்பதான் உடம்பு தேறி வந்திருக்கேன். ஆஸ்பத்திரியில இருந்து வந்த மறுநாளே 60ஆம் கல்யாணம் பண்ணிக்கிறதுங்கிறது நல்லா இருக்காதுப்பா. என்னப்பா இது, எல்லாரும் கோயில்ல காத்துட்டு இருப்பாங்கப்பா. இந்த நேரத்துல 60ஆம் கல்யாணத்தை கேன்சல் பண்ணா அசிங்கமாயிடாதப்பா. சொந்தக்காரங்களுக்குலாம் என்ன பதில் சொல்றது? பிரகாஷ் போனாங்கிறதுல உங்களுக்கு வருத்தம் இருக்கப்பா? ஏன்பா, அவன் தப்பு செஞ்சான், அதுக்கு நீங்க தானே அவனை வெளில அனுப்புனீங்க. அது அவனுக்கு கொடுத்த தண்டனை தானே நினைச்சீங்க. இப்போ உங்க பாசம் நியாயத்தை மறக்க சொல்லுதாப்பா? இல்லடா, இந்த நிலைமையில இது தேவையான்னு தான் யோசனை பண்றேன். அப்படி ஒன்றும் நிலைமை மோசமாயிடலப்பா. பிரகாஷும் சத்யாவும் மட்டும்தான் இந்த வீட்டை விட்டு போயிருக்காங்க. நாங்கெல்லாம் இருக்கோம்ல, எங்களுக்காக நீங்க இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்துதான் ஆகணும். ஏம்மா, நீங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்ததுக்கு அப்புறம் 60ஆம் கல்யாணம் பண்ணிக்கிறதுல என்ன தப்பு இருக்குமா? இதனால உங்க மேல பட்ட கந்திருஷ்டி எல்லாம் போயிடும். ஆயுசு கூடும்மா. இத சிறப்பா நிறைவா செஞ்சு முடிச்சாதான் நல்லதுமா. மாமா, பிரகாஷ் இந்த வீட்டை விட்டு மட்டும்தான் வெளியே போயிருக்காரு. ஆனா ஃபங்க்ஷனுக்கு கட்டாயம் வருவாரு. நேத்து நைட்டே அவருக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன். கண்டிப்பா வருவாங்க. உங்க கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்குவாங்க. அந்த குறை உங்களுக்கு வேண்டாம். அவங்க வந்ததுக்கு அப்புறம் இங்க யாரும் பிரச்சனை பண்ணாம இருந்தா போதும். என்னப்பா இது, எங்க ஆசைக்காக தானே இதெல்லாம் பண்ணி வைக்கிறோம். இப்ப நீங்க வரலன்னு சொன்னா எப்படிப்பா? கிளம்புங்கப்பா ப்ளீஸ். சரிடா ஜானகி, வா கிளம்பலாம். அக்கா,
சாரில நீ சூப்பரா இருக்கக்கா. கூடவே இந்த தோடு நெக்லஸ் எல்லாம் போட்டு கல்யாண பொண்ணு மாதிரி இருக்கக்கா. குமார் மாமா மட்டும் இப்போ உன்னை பார்த்தாருன்னு வச்சுக்கோ, ஏன்டா டைவர்ஸ் பண்ணோன்னு நிச்சயமா வருத்தப்படுவாருக்கா. எவ்வளவு அழகு இருந்தோம் என்ன, எல்லாம் இந்த நம்பி மாதிரி ஆளுங்க தான் ரசிக்கிறானுங்க. என் வீட்டுக்காரருக்கு இதெல்லாம் கண்லயே பட மாட்டேங்குதே. ஆமாக்கா, அந்த நம்பி மட்டும் இப்போ உன்னை பார்த்தான்னு வச்சுக்கோ, இப்பவே உன் கழுத்துல தாலி கட்டுறேன்னு ஒத்த கால்ல நிப்பாங்கா. நல்ல நேரத்துல அவனை ஏண்டி ஞாபகப்படுத்துற? சரி, இந்த நெக்லஸ் எப்படி இருக்கு? அக்கா சூப்பரா இருக்குக்கா. அக்கா இங்க பாரு, ஓ நகை தான்க்கா நான் எடுத்து போட்டிருக்கேன். நல்லா இருக்கா? நல்லா இருக்குடி. ஆ. ஓ ராஜு, சொல்லு ராஜு. அண்ணி, இங்க கோயில்ல ஏற்பாடுலாம் ஜோரா போயிட்டு இருக்கு. நீங்க கிளம்பிட்டீங்களா? இதோ கிளம்பிட்டே இருக்கோம் ராஜு. அண்ணி, இந்த 60ஆம் கல்யாணத்துல நீங்க தான் ஹீரோயின். ரொம்ப நாள் கழிச்சு நம்ம குடும்பத்துல ஒருத்தரா நீங்க தான் வளைய வரணும். எல்லா பசங்களும் எதிர்த்து கேள்வி கேட்க முடியாம அப்படியே புழுகணும். நீங்க வாங்க அண்ணி, நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அண்ணி. வந்துடுற ராஜு, ஒரு அரை மணி நேரத்துல வந்துடுறேன். ஓகே அண்ணி. அந்த ஃபங்க்ஷன்லயே நான் தான் ஹீரோயின் மாதிரி நிக்கணுமா? ரொம்ப பாசத்தை பொழியறான். சும்மாவாக்கா, கிள்ளி கொடுக்க வேண்டிய இடத்துல கொட்டியில கொடுத்துருக்க. வாங்கின காசுக்கு விசுவாசமா இருக்க வேண்டாமா என்ன? அப்படி இல்ல வேணும். அந்த குடும்பத்துக்கு நல்லது மட்டுமே நினைச்சு அந்த பிரகாஷும் சத்யாவும் இப்ப குப்பை மாதிரி வெளியில கிடக்குறாங்க. எப்பவுமே அவங்களுக்கு கெடுதலும் துரோகமும் செஞ்சேன்னா இப்ப விஐபி மரியாதையோட உள்ள போறேன். எப்படி இருக்கு? அதான் எங்க அக்காவோட சாமர்த்தியம். அக்கா, எனக்கு ஒரே ஒரு ஆசைதான்க்கா, அந்த ஃபங்க்ஷனுக்கு நீ ராஜ மரியாதையோட உள்ள போகணும். அந்த பிரகாஷ் வெளியே நின்னு உன்னை வேடிக்கை பார்க்கணும். அப்படியே ரத்த கண்ணீர் வடிக்கணும்க்கா. அதுவும் நடக்கும் தான் நினைக்கிறேன். என்னதான் துரத்தினாலும் நாய் சொந்தக்காரங்க வீட்டுக்கு தானே வரும். அது மாதிரி துரத்தி அடிச்சாலும் அந்த பிரகாஷ் அங்கதான் வருவான். ராஜு என் வீட்டுக்காரும் சேர்ந்து அவனை அசிங்கப்படுத்தி துரத்தி அடிப்பாங்க. உன் ஆசை நிச்சயம் நிறைவேறும். எப்படியோக்கா, நடந்தா சரி. சரி வா, டைம் ஆச்சு, கிளம்பலாம். வாக்கா. என்ன அழகு! அப்படியே ஷாக் ஆகி நின்னுட்ட. அது ஒண்ணு இல்ல நம்பி, சந்தோஷம். எதிர்பார்க்காத நேரத்துல வந்தீங்கல்ல, அதான். அப்படியா? பிளசன்ட் சர்ப்ரைஸ் ஆயிட்டல்ல? வெனர்ஜி சார், நான் சொல்லல, நான் திடுதுப்புன்னு போய் நின்னா பிளசன்ட் சர்ப்ரைஸா இருக்கும்னு சொல்ல. அது நடந்துருச்சு பாருங்க. என் டார்லிங்க பத்தி எனக்கு தெரியும், அதான் ஃபோன் பண்ண வேண்டாம்னு சொன்னேன். யூ ஆர் கரெக்ட் நம்பி சார். எஸ். என்ன டார்லிங், நான் வரேன்னு தெரியாமலே கல்யாணத்துக்கு ரெடி ஆயிட்ட போல இருக்கு. இந்த பட்டுப்புடவை நகையில கல்யாண பொண்ணு மாதிரியே இருக்கு.
வை பக்கத்துல இருக்கிற கோயிலுக்கு போய் உன் கழுத்துல தாலி கட்டிடுறேன். கல்யாணத்துக்கு தான் போறேன். ஆனா இது மத்தவங்க கல்யாணம். மத்தவங்க கல்யாணமா? யாருக்கு? சிதம்பரம் ஜானகி கல்யாணத்துக்கு.